வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஏன் எல்லாரும் ஜிம்மை குவிட் பண்ணுறாங்க ரொம்ப சீக்கிரமா அப்படின்னு. அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது. அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இந்தந்த காரணங்களை எப்படி எப்படி நான் தவிர்த்து கண்டினியூஸாக ஜிம்முக்கு போனேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சும்மா ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ எதை பற்றியும் தெரியும். ஏன் ஜிம்முக்கு சீக்கிரமாக எல்லாருமே குவிட் பண்ணிடுறாங்க என்னென்னா பல ரீசன்ஸ் இருக்குது. ஒரு 4-5 ரீசன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் முதல் ரீசனாக என்ன பார்க்கலான்னா டைம். எல்லாருக்கும் டைம் தான் பிரச்சனையாக இருக்கும். காலையில் காலேஜ் போகிறவங்களும் சரி, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கா இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஸ்கூலுக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, மோஸ்ட் ஆஃப் ஜிம்முக்கு குவிட் பண்ணுறதுக்கான காரணம் டைமாக தான் இருக்கும். ஏன்னா டைம்னு எடுத்துக்கிட்டோம்னா காலையில் 8 மணி நேரம் தூங்குறதுக்கு போயிட்டாலும் 8 மணி நேரம் ஒர்க் போயிட்டாலும் மீதி 8 மணி நேரம் ஃப்ரீ டைம் இருக்குது. அப்போ இந்த ஒர்க்கு போன டயர்ட்லேயே இருப்போம் நம்ம. அதனால் அந்த 8 மணி நேரத்தை இது பண்ண முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்கெடியூல் போட்டால் கரெக்டாக இருக்கும். அப்போ நீங்கள் எந்த 8 மணி நேரம் ஒர்க்குமோ எந்த 8 மணி நேரம் தூங்குறீங்களோ அதுக்கு முன்னாடி நம்ம ஜிம்முக்கு போக ட்ரை பண்ணணும். இப்போ மார்னிங் டைம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா மார்னிங் டைம் இப்போ ஒரு 5 மணிக்கு போகிறீங்கன்னா டெய்லி அதே டைம் 5 மணிக்கு போனீங்கன்னா 5 to 6 அப்படிங்கிறத நல்லா செட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் அவுட் செட் பண்ணிக்கணும். இப்போ மோஸ்ட் பீப்புள் ஜிம்முக்கு போனதுக்கப்புறம் தான் எந்த ஒர்க் அவுட் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ பிகினராக இருந்தால் அவங்களுக்குன்னு ஒரு ஒர்க் அவுட் கொடுப்பாங்க, ட்ரெயினர் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒர்க் அவுட் ஒரு 1 மந்த் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஒர்க் அவுட்டு மொதல் வாரம் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. 2வது வாரம் என்ன ஆகுதுன்னா அவங்க என்ன ஒர்க் அவுட் போட்டாங்க, எவ்வளோ வெயிட் போட்டாங்கிறது சுத்தமாக மறந்துடும். இது நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஜீனியஸாக இருந்தாலும் அந்த ஒரு வாரம் அப்புறம் அடுத்த வாரம் பார்க்கும்போது மறுபடியும் பிளாங்காக தான் நிற்போம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபோன் எடுத்து ஒரு நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம செஸ்ட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது செஸ்ட்டுக்கு போகிறேன், செஸ்ட் ப்ரெஸ்ஸு அப்படின்னு எத்தனை கேஜியில் போட்டோம், எவ்வளோ கவுண்ட் போட்டோம், எவ்வளோ செட் போட்டோம் அப்படின்னு நோட் பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்த வாரம் பார்க்கும்போது இந்த ஒர்க் அவுட் தான் போட்டோமா, இந்த ஒர்க் அவுட்டில் இவ்வளோ கவுண்ட் போட்டோமான்னு நல்லா ஈஸியாக தெரியும். அதனால நம்ம நோட்டில் நோட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. இது நம்ம இது ஒரு வேலையாக பார்க்காம இது ஜஸ்ட்டு ஒரு ஃபோனை எவ்வளோ நேரம் ரீல்ஸ் பார்க்குறோம், அங்கே போனதும் அதை தான் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக நம்ம நோட்ஸு ஒரு ஃபோன் எடுத்து டக்குன்னு நோட் எழுதினா போதும். அடுத்த வாரத்துலேருந்து செட்டும் கவுண்ட்ஸை மட்டும் மாற்றினா போதும். நீங்கள் மற்றபடி எதுவுமே எழுத தேவையில்லை. அந்த ஒரு மாதமோ இல்லை 2 மாதமோ அந்த ஒர்க் அவுட்டை ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் அந்த ஒர்க் அவுட்டில் நீங்கள் ஃபுல்லாக நான் போட்டேன்னா 100% இல்லை 90% அந்த ஒர்க் அவுட்டில் ஃபுல் எஃபோர்ட் விழுகும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இதை ட்ரை பண்ணலாம். இப்படி தான் டைமை கரெக்டாக கன்சியூம் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஒர்க் அவுட் போட முடியும். அப்போ தான் உங்களுக்கு போர் அடிக்காது, ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகாது. அப்போ டக்குன்னு போடும்போது மூலமாக உங்களுக்கு அதிகபட்சம் டைம் எடுத்துக்காது. அதனால உங்களுக்கு ஒர்க் போகிறதோ இல்லை ஸ்கூல் போகிறதோ உங்களுக்கு டைம் அதிகமாக சேவ் ஆகும். ஜிம்மை மோஸ்ட்லி என்னென்னா அது ஒரு தனி பார்ட், அது ஒரு வேலைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஜிம்மை வேலைன்னு நினைக்காம அது ஒரு என்ஜாய்மெண்ட், அது ஒர்க்காக நினைக்காம அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக நினச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஜிம்மை ஜாலியாக பிடிச்சி விருப்பப்பட்டு போகிறீங்க, உங்கள் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் போகிறீங்க. அது நீங்கள் திணிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜாலியாக விருப்பப்படுற மாதிரி செஞ்சால் போதும், அதுதான் பெஸ்ட்டு. இல்லாட்டி நீங்கள் அந்த டைம் கூட எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வாரத்தில் 3 டைம் போனால் போதும். ரொம்ப கஷ்டப்பட்டு போனீங்கன்னா அதுவே உங்களுக்கு பிடிக்காம போயிடும். அதனால டைமை எப்படி கரெக்டாக கன்சியூம் பண்ணுறது அப்படிங்கிறத நல்லா நான் வச்சுக்கணும். இதுதான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன். என் எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன பண்ணேன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம் மார்னிங் டைம் தான் போனேன். இப்போ 5 மணிக்கு போனேன்னா டெய்லி 5 மணிக்கு போயிடுவேன். 5 மணிக்கு போயிட்டு போன வாரம் எந்த ஒர்க் அவுட் போட்டோன்னா இந்த வாரம் நான் வச்சுட்டு அந்த ஒர்க் அவுட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போட்டு முடிச்சிடும். இடையில எந்த வித ஃபோன் டிஸ்ட்ராக்ஷனும் பண்ண மாட்டேன். அப்படிங்கிற பட்சத்தில் ஒர்க் அவுட் போட வசதியாக இருந்துச்சு. ஆனால் முதல்ல நான் எப்படி இருந்தேன்னா ஃபோன் பார்த்துக்கிட்டு அந்த போனாலே எனக்கு டைம் ஆயிரும், பஸ்ஸு லேட் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அவசரமாக தப்பாக போட்டுட்டு வந்துடுவேன். அது எப்படின்னா நம்ம ஏதோ ஒன்று கிடைக்கிற ஒர்க் அவுட் எடுத்து போட்டு வந்துட்டு
போன வாரம் இது போட்டோன்னா இந்த வாரம் புதுசாக போடும். இப்படி போடக்கூடாது. ஒரு ஒர்க் அவுட்டுன்னு எடுத்தோம்னா அது ஒரு மாதத்துக்கு அந்த 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 ரொட்டீன் தான் போகும். அப்போ தான் அந்த ஒர்க் அவுட்டில் நல்லா 100% எல்லாம் 90% ஆகுது நம்மளுக்கு வந்து அதோட எஃபெக்ட் கிடைக்கும். டைம் ரொம்ப அதிகமாக இல்லை எனக்கு. வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் தான் ஃப்ரீயாக இருப்பேன். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வாரத்தில் 2 நாள் 3 நாள் மட்டும் போனால் போதும். ஏன்னா நீங்கள் வந்து அந்த ஒர்க் அவுட் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஒர்க் அவுட்டோட லைனை பாருங்கள். என்னென்ன ஒர்க் அவுட் இருக்குது, எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். எவ்வளோ நம்ம நியூஸ் எடுத்துக்கிறேன், எவ்வளோ மணி நேரத்தில் அந்த ஒர்க் அவுட் போட்டு முடிக்கிறேன் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஒர்க் அவுட் ஸ்கெடியூலை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து டைம் வந்து கன்சியூம் ஆகுது கண்டிப்பாக குறையும். அதனால உங்களுக்கு வந்து எந்த வித ஒர்க் அவுட் இது பண்ணாது. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த விஷயத்தை பிடிச்சி பண்ணணும். அதை விட்டு போட்டு நீங்கள் ஏனோ தானோ பண்ணிங்கன்னா ஒன்றுமே நடக்காது, நக்கிட்டு தான் போகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டயட். இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒரு ஜிம்முக்கு நிற்கிறதுக்கு காரணமே இந்த டயட்டு மட்டும்தான். ஏன்னா நீங்கள் இப்போ ஜிம்முக்கு போகிறீங்கன்னா அவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் அந்த டயட்டை பற்றி தான் பேசுவாங்க. முக்கால்வாசி பேர் டயட்டை பற்றி தான் பேசுவாங்க. நீங்கள் வந்து டயட்டை வந்து பெருசாக எடுத்துக்காங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கன்சீவ் பண்ண முடியும், அதாவது உங்களால் எவ்வளோ ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு கன்சீவ் பண்ண முடியுமோ அதுவே பண்ணுங்கள். போதும், கொஞ்ச நாளைக்கு போதும். அளவாக பண்ணுங்கள், அளவாக ஃபுட் எடுத்துக்கோங்க, அளவாக எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட தகுதிக்கு தகுந்த அளவு தான் உங்களால் உங்கள் உடம்பை பார்த்துக்க முடியுது. அதுக்கு மேலே முடியாது. இப்போ ஸ்கூல் படிக்கிறவங்களா இருந்தால் உங்களால் ப்ரோட்டீன் பவுடர், வே ப்ரோட்டீனோ வாங்க முடியாது. இதே ஒர்க் போகிறவங்களுக்கு நிறைய இஎம்ஐ அந்த மாதிரி நிறைய இருக்கும். அதனால் நீங்கள் எடுத்தோன்னே இதெல்லாம் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம டெய்லி கன்சியூம் பண்ணுற ஃபுட்லேயே இருந்து ப்ரோட்டீனெல்லாம் கிடைக்கும். ஆனால் என்ன ஒரு கம்மியாக கிடைக்கும், அதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா லோ பட்ஜெட்டில் நிறைய ப்ரோட்டீன் சோர்ஸ் இருக்குது. கருவாடு, முட்டை, சோயா சங்க்ஸு இந்த மாதிரி சொல்லிகிட்டே போனோம். இப்போ உருளைக்கிழங்கு, அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ அந்த மாதிரி சொல்லிகிட்டே போனோம். எப்படி கம்மி விலையில் நம்மளால் எப்படி இது பண்ண முடியும், அது அந்த அளவுக்கு இது பண்ணால் போதும். நீங்கள் எடுத்தோன்னே வே ப்ரோட்டீன் இதெல்லாம் வாங்கணும்னு நினைக்காதீங்க. இது வாங்கிட்டு உங்களுக்கு எந்த வித ரிசல்ட்டு கொடுக்கலன்னா அதுவே உங்களுக்கு ஜிம்மை விட்டு நிற்க வச்சிடும். அப்போ பார்த்துக்கோங்க. அப்போ வந்து செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிங்க. ஏன்னா அதிகபட்சம் செலவு பண்ணிங்கன்னா ஏன் இவ்வளோ செலவாகுது அப்படிங்கிற ஒரு பட்சத்துக்கு இது பண்ணணும். ஆனால் நீங்கள் உங்கள் உடம்புக்கு செலவு பண்ணுறது எந்த வித தப்பு இல்லை, அதே மைண்டில் ஏற்றுக்கோங்க. அடுத்ததாக வந்து தூரம், டிஸ்டன்ஸ். உங்கள் ஜிம்முக்கும் உங்கள் வீட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ், உங்கள் ஜிம்முக்கும் உங்கள் ஆஃபீஸுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ், இல்லை ஜிம்முக்கும் உங்கள் ஸ்கூலுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத முதல்ல நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா எல்லாமே ஒரு 6 கிலோமீட்டருக்குள்ளே இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஜிம்மு வந்து உங்கள் வீட்டிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர்னால் நீங்கள் வந்து போயிடலாம், எப்படி வேணால் போகலாம். ஆனால் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா ஜிம்மு உங்கள் வீட்டில் இருந்து போகிறக்கே மைண்ட் செட் வராது. ஏன்னா போகணும், அங்கே போயிட்டு மறுபடியும் திரும்பி வரணும், அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன யோசிப்பீங்க, இன்றைக்கி போக வேண்டாம் நாளைக்கு போயிக்கலாம் அப்படிங்கிற தள்ளி போடுவீங்க. தள்ளி போடுறதுனால தான் இதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஜிம்மை வந்து பக்கமாக வச்சுக்கோங்க. பக்கமாக வச்சுக்கிட்டு அப்புறம் நல்ல நீட்டான ஜிம்மு பக்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா போகிறக்கு வரக்கு ஈஸியாக இருக்கும். அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி அதில் வந்து அமௌண்ட்டை செட்டில் பண்ணிவிட்டு பாதியில் கிளம்பிடுங்க. என்ன மாதிரி நான் மோஸ்ட் ஆஃப் டைம் தூரமான ஜிம் ஜாயின் பண்ணதுனால தான் அதிகபட்சமாக நின்னேன். ஏன்னா போகிறக்கே நேரம் பத்தாது நம்மளுக்கு. காலேஜ் பக்கத்தால் இருக்குன்னுட்டு காலேஜ் பக்கத்தால் ஒரு ஜிம் ஜாயின் பண்ணால் அந்த வீட்டுக்கு வந்த லீவ் டேஸ்லலாம் போகிறதே கிடையாது. அதனால் வீட்டிலேருந்து போகிறது தான் பெஸ்ட்டு ஜிம்முக்கு. நீங்கள் ஸ்கூல் விட்டு ஜிம்முக்கு போகலான்னு பிளான் பண்ணுவீங்க, அது ஓகே தான், நான் எந்த விதத்துலையும் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் வந்து அது வீட்டில் இருக்கிற டைம் போகிற மாதிரி பக்கமாக எனக்கு தெரிஞ்ச ஒரே ஐடியா இது, வீட்டிலேருந்து பக்கமாக எந்த ஜிம் இருக்கோ அந்த ஜிம் ஜாயின் பண்ணிக்கணும். அதுதான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு, அதுதான் பெஸ்ட்டு கூட. அடுத்தபடியாக வந்து ஜிம்மோட ஒர்க் அவுட் நாலேஜ். இப்போ ஒரு ஒர்க் அவுட் போடுறீங்கன்னா அந்த ஒர்க் அவுட் 100% விழுகுதா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது.
ஏன்னா அது வந்து 100% விழுகுதுன்னா 100% கண்டிப்பாக விழுகாது. ஒவ்வொருத்தவங்களுக்கு 98%, 97, 90 அந்த 50 அந்த மாதிரி தான் விழுகும். ஏன்னா அந்த ஒர்க் அவுட் யாருனாலையும் கரெக்டாக பர்ஃபெக்டாக போட முடியாது. இப்போ வந்து ட்ரெயினர் ஒரு மாதிரி சொன்னாலும், இப்போ கூட எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் இன்னொரு மாதிரி சொல்லுவார். அது எல்லா டைமும் ட்ரெயினர் சொல்கிறது ஒர்க் ஆகாது, எல்லா டைமும் அவர் சொல்கிறது ஒர்க் ஆகாது. ஒரு சில டைம் ஒவ்வொருத்தங்க சொல்கிறது ஒர்க் ஆகும். இப்போ வந்து அந்த ஒர்க் அவுட்டை உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி போட்டால் உங்களுக்கு கரெக்டாக விழுகுது அப்படின்னு பார்த்துக்கணும். ஏன்னா ட்ரெயினரால் உங்களால் புரிஞ்சுக்க முடியாது உங்களுக்கு விழுகுதா இல்லையான்னு அவரால் பொறுத்தளவு உணர முடியாது. அவர் வந்து பொசிஷன் கரெக்டாக இருக்கா, இல்லை நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்களா பார்க்குறீங்களான்னு தான் பார்ப்பாரு. உங்களுக்கு விழுகுதா இல்லையானு தெரியாது. இதுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணணும். ஒரு ஒர்க் அவுட் உங்களுக்கு முழுசாக போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒர்க் அவுட்டில் சுத்தமாக விழுகலை அப்படின்னா, ஆனால் செட்டை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த அடுத்த ஒர்க் அவுட் போயிருக்கேன். ஏன்னா அந்த ஒர்க் அவுட்லேயே தங்கிட்டு இருந்தீங்கன்னா அது வேஸ்ட். ஏன்னா அந்த ஒர்க் அவுட் போட்டிங்கன்னா அடுத்த ஒர்க் அவுட் போட முடியாது. அந்த மசிலுக்கான டைம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நீங்கள் வேறு அதே மசிலில் பிடிச்சிட்டு உட்காந்திங்கன்னா எனர்ஜி வேஸ்ட் ஆகும். எனர்ஜி வேஸ்ட் ஆகுறதுனால என்ன ஆகுனா என்ன ஆகும், ரெண்டாவது வந்து சுத்தமாக எனர்ஜியே இருக்காது. அடுத்த ஒர்க் அவுட் போட்டு வெறுத்துரும், மனசே வராது போட. இப்போ எடுத்து போடுவீங்க வேஸ்ட்டு. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒர்க் அவுட் போட்டு முடிச்சுட்டு அது விழுகலைன்னா நீங்கள் அடுத்த டைம் நல்லா போட்டுக்கலாம். அடுத்த டைம் கரெக்டாக போட்டு ட்ரைனிங் எடுத்து கரெக்டாக போட்டுக்கலாம். ஆனால் இந்த டைம் வந்து அடுத்த ஒர்க் அவுட் போயிருங்க. அடுத்த ஒர்க் அவுட் அடுத்தடுத்து போயிட்டீங்கன்னா தான் டைம் முடியும். அதே நேரத்தில் அடுத்த ஒர்க் அவுட் நீங்கள் நல்லா போட்டிங்கன்னா அந்த ஒர்க் அவுட்டோட இது குறைய வந்து இதாகாது. நீங்கள் மட்டும் இது பண்ணிக்கலாம். அடுத்ததான் இருக்கிறதுலேயே மோசமான விஷயம் என்னன்னா மோட்டிவேஷனலாக ஜிம்முக்கு போகிறது மட்டும்தான் இருக்கிறதுலே மோசமான விஷயம். கன்சிஸ்டன்சி இல்லைன்னா நக்க கூட முடியாது ஜிம்மில் போய். ஒரு 4 நாள் ஃபஸ்ட்டு நீங்கள் போய் பிகினராக ஜாயின் பண்ணுறீங்கன்னா உடம்பு வலிக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படி வலிக்கும். எப்போ நீங்கள் வந்து கேப் விட்டு போனாலும் சரி, எப்போ போனாலும் சரி, ஃபஸ்ட் டைம் போகும்போது மசிலெலாம் அடாப்ட் ஆகிறது ரொம்ப சிரமப்படும். அப்போ வந்து நீங்கள் மோட்டிவேஷனல் ஆகிட்டு போய் ஜிம்முக்கு போனீங்கன்னா 4 நாளில் உடம்பு வலி தாங்க முடியாது. அப்போ நீங்கள் ஒரு நாள் லீவ் போட்டிங்கன்னா 2 நாள் லீவ் போடுத்தோன்னா அப்படி போடுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜிம்முக்கு போங்க. ஃபஸ்ட் டெய்லி போங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மோட்டிவேஷனல் ஆகி அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஜிம்மில் எனக்கு இன்னொரு கடுப்பு என்ன மயிருன்னு, ஜிம்முக்கு போனால் பாட்டை போடுறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு போடுறாங்க. ஏதாவது ஒரு பாட்டு, நீட்டான தமிழ் பாட்டு போட்டால் எவ்வளோ அருமையாக கேட்கும். கேட்டுட்டு எவ்வளோ அருமையாக ஒர்க் அவுட் பண்ணணும். பாட்டு பாதியிலே நிப்பாட்டிடுறாங்க. இது ஒரு கடுப்பு. நல்ல மோட்டிவேஷனலாக போயிட்டு இருக்கும்போது பாட்டு பாதியிலே நிப்பாட்டிடுறாங்க. மோட்டிவேஷன் வந்து ஒர்க் அவுட் போடும்போது மோட்டிவேஷன் இருக்கணும். ஒர்க் அவுட் நாம் இந்த ஸ்டேஜ் இவ்வளோ சீக்கிரம் அடைஞ்சிட போகிறோம் அப்படின்னு மோட்டிவேஷனில் இருந்தேன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஒர்க் அவுட் போடும்போது இந்த செட்டு சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிற வந்து மோட்டிவேஷன் பண்ணிவிட்டு அதுவும் முடிச்சா அது பிரச்சனை இருக்கும். நீங்கள் வந்து இந்த பாடியை சீக்கிரமாக கொண்டு வந்துடலாம், இந்த மாதிரி ரீல்ஸ் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனீங்கன்னா நக்க கூட முடியாது. அவ்வளோதான் பேண்டுட்டு தான் வரணும். அடுத்ததாக வந்து டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிறதுலே மோசமானது. ஜிம்முக்கு போய் குக் பண்ணுறதுக்கு 2வது ரீசன் இதுவாக தான் இருக்கும். ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன் போய் ஒருத்தவங்க ஒரு ஒர்க் அவுட் போடுறாங்கன்னா அதுலேயே தங்கிடுறது காரணம் இந்த ஃபோன் பார்க்குறது தான். போய் ஃபோன் எடுத்தால் பேசிக்கிட்டே இருக்கிறது. ஃபோன் எடுத்தால் ஃபோன் பேசினா கூட பரவாயில்ல, ரீல்ஸாக பார்த்துட்ருக்கான். ரீல்ஸை மட்டுமே பார்த்துட்ருக்கான். அதுலேயும் மோட்டிவேஷனல் ரீல்ஸாக பார்க்குறது. என்ன பண்ணுறேன், மோட்டிவேஷனல் ரீல்ஸாக பார்க்குறது என்ன தான் சொல்கிற வேறு. மோட்டிவேஷனல் ரீல்ஸாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐயோ டைம் ஆச்சு அப்படின்ட்டு ஓடணும் அவசரமாக. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையா. இப்படி தான் போகணும். கண்டினியூஸாக ஓடனே இது பண்ணணும். ஆனால் நீங்கள் வந்து ஜிம்முக்கு போகிறீங்கன்னா செல்லை வந்து எங்கேயாவது டேபிளில் வைக்கிறக்கு இடமோ இல்லை எங்கேயாவது வைக்கிறக்கு இடமோ வந்து அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபோனை வந்து 2 விஷயத்துக்கு ஒன்று ஏதாவது அவசரமான ஃபோனாக இருந்தால் எடுங்க. இல்லாவது 2வது இந்த ஜிம்மில் ஒர்க் அவுட் நோட் பண்ணுறதுக்கு மட்டும் ஃபோன் எடுங்க. மற்றபடி நீங்கள் எதுக்குமே ஃபோன் எடுக்காதீங்க. எடுத்தாலே ஒர்க் அவுட் உருப்படியாக போட முடியாது. இப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு ஒர்க் அவுட் போடுறீங்கன்னா அதிகபட்ச ரெஸ்ட் டைம் 3 நிமிஷம் கூட வச்சுக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 30 செகண்ட் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. இதே ஃபோன் எடுத்தோம்னா 6 நிமிஷம் 7 நிமிஷம் போகும். நீங்கள் அந்த ஒர்க் அவுட் போட்டு அது ஃபுல்லாக அந்த மசில் வந்து ஃபுல்லாக இதாகிடும்.
டென்ஷனெல்லாம் குறைஞ்சி ஃப்ரீ ஆயிடும். அப்போ ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா நீங்கள் அடுத்த ஒர்க் அவுட் போடும்போது மறுபடியும் டென்ஷன் ஆகும். நீங்கள் அப்பப்போ டக்குன்னு ரெஸ்ட்டு முடிச்சுட்டு அந்த ஒர்க் அவுட் போடும்போது அந்த ஃபீல் இருக்கும். அந்த ஃபீல் டக்குன்னு மசில் வந்து கிளியும் சீக்கிரமாக வந்து அந்த 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 இடத்துல மசில் க்ரோத் ஆகும். இல்லையா நீங்கள் ஃபுல்லாக ரெஸ்ட் விட்டுட்டிங்கன்னா அந்த மசில் வந்து ஃப்ரீ ஆகிடும். ஃப்ரீ ஆகிட்டு மறுபடியும் ரெஸ்ட் எடுத்து போடும்போது அவ்வளோ ஒன்றும் எஃபெக்டாக இருக்காது. இது வந்து நான் வந்து அனுபவத்தில் சொல்கிறேன். இது வந்து உண்மையிலே நடக்கும். நீங்கள் வந்து ஃபோனை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்போ வேணால் போய் ஃபோன் நோடுது நினைக்கலாம். ஒரு 3 நிமிஷம் இருக்க, 3 நிமிஷம் நான் ரீல்ஸ் பார்க்குறேன், 3 நிமிஷம் 6 நிமிஷம் ஆகும், 6 நிமிஷம் 9 நிமிஷம் ஆகும். டைமும் நக்கிட்டு போய் எனர்ஜியும் வேஸ்ட்டாக போயிடும். அதனால நீங்கள் மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க ஃபோனை பார்த்து. தயவு செய்து இது பண்ணுங்க. 90% பீப்புள் வந்து இந்த சில ரீசன்ஸால் தான் மட்டும்தான் இது பண்ணுறேன். ஒரு 10% இதெல்லாம் கலந்து இது பண்ணுறாங்க. நீங்கள் வந்து எத்தனை டைம் ஜிம் குவிட் பண்ணாலும் பரவாயில்ல, எவ்வளோ மறுபடியும் ஜாயின் பண்ணுங்கள், மறுபடியும் முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் பண்ணி எப்போ கன்சிஸ்டன்சியாக போகணும். எனக்கெல்லாம் 6 மந்த்து 6 ஒரு ஃபஸ்ட்டு டைம் ஜாயின் பண்ணும்போது ஒரு 6 மந்த்ஸ் கேப், அடுத்த டைம் வந்து ஒரு 6 மாதம், அப்புறம் ஒரு 3 மாதம், அப்புறம் ஒரு 6 மாதம், 2 மாதம் நான் ஒழுங்காக போக மாட்டேன். 2 மாதம் ஒழுங்காக போயிட்டேன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 2 மாதத்துக்கு அப்புறம் 3ஆவது மாதம் ஒழுங்காக போக மாட்டேன். 3ஆவது மாதம் அரை வேலை இருந்துக்கலாம். இப்போ தான் ஒரு 3 மாதம் கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. அதனால் பெருசாக இது பண்ணாது. ஆனால் நீங்கள் வந்து ஜிம்மு வந்து அவ்வளோ டைம் நான் விட்டு போனதுலேயே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, என்னால் வந்து பிகினர் ஒர்க் அவுட் போடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா பிகினர் ஒர்க் அவுட்னா பிகினர் மாதிரி தெரியாமல் இல்லை, எனக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் தெரியும், கொஞ்சம் ஒர்க் அவுட் எப்படி போடணும்னு தெரியும், மசில் கனெக்ஷன் தெரியும், எந்தெந்த பொசிஷனில் போட்டால் எந்தெந்த ஒர்க் அவுட் விழுதுன்னு தெரியும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஜிம்முக்கு போனனால தான் தெரியும். அதனால ஜிம்முக்கு போகாமல் நீங்கள் வந்து நான் குவிட் பண்ணிவிட்டு அதனால் மறுபடியும் ரீஜாயின் பண்ணுறது சிரமம் அப்படின்னா இதை பற்றி கவலைப்படாது. பிள்ளைங்க பண்ணிவிட்டு ஜிம்முக்கு போய் அதுக்கு தகுந்த மாதிரி வேலையை பாருங்கள். டெய்லி போகிறது எந்த வித பிரச்சனையும் கிடையாது. எத்தனை டைம் குவிட் பண்ணுறது எந்த வித பிரச்சனையும் கிடையாது. போயிட்டு நம்ம இவ்வளோ செலவு பண்ணிட்டோமே, குவிட் பண்ணிட்டோமே, இதுக்கப்புறம் திரும்ப போகணுமா, திரும்ப யாராவது பார்க்கணுமான்னு எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஜாலியாக ஜெயிட் பண்ணணும். யாரும் உங்களை பற்றி கவலைப்பட போகிறதில்ல. உங்களோட ஹெல்த் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஹோம் ஒர்க் அவுட் பண்ணணும். ஹோம் ஒர்க் அவுட் பண்ணால் ரொம்ப இதாக இருக்காது. நீங்கள் எப்படி இருந்தாலும் ஹோம் ஒர்க் அவுட்டுக்கு தம்புளோ இல்லை புல்லப் பாரோ இல்லை இதை வாங்கினாதான் உங்களுக்கு வந்து அது எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். வெறும் கை இதை வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணால் ஒன்றும் இது இருக்குங்க. ஆனால் நீங்கள் ஒரு ஜிம் போகிறது பெஸ்ட்டு. ஒரு 10% வேணால் ஒர்க் ஆகும்னு வச்சுக்கலாங்க. அதுக்காக 100%ல் ஒரு 10% வேணால் ஒர்க் அவுட் ஆகும். 90% பேருக்கு அதிகபட்சம் ஒர்க் அவுட் ஆகாது. ஜிம்முக்கு போகிறது தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட். ஜிம்முக்கு போகிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் வந்து வீட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிம்மை பற்றி கவலை இருக்காது. நம்ம எப்போ வேணால் ஒர்க் அவுட் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் ஆகிடும். அதனால் உங்களுக்கு ஒரு டைம்னு செட் பண்ணிக்க மாட்டீங்க, அவ்வளோ இது பண்ணுவீங்க. அதே ஜிம்மாக இருந்தால் உங்களுக்கு ஒரு டைம்னு செட் பண்ணிக்குவீங்க. நீங்கள் போய் கண்டிப்பாக ஒர்க் அவுட் போட தான் போகிறீங்க, ஒர்க் அவுட் போட தான். ஆனால் வீட்டில் இருந்தால் நீங்கள் வந்து 2 மைண்ட் செட் ஆகிடும். ஒர்க் அவுட் போடுறது ஒரு மைண்ட் செட் ஆகும், ஒர்க் அவுட் ஆகும். அதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப என்னால் முடியும், கண்டிப்பாக இது பண்ணணும்னா தாராளமாக நீங்கள் வந்து ஹோம்லேயே ஒர்க் அவுட் பண்ணலாம். எல்லாத்தையும் முக்கால்வாசி எனக்கு வந்து டக்கு மூச்சுங்க ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஜிம் போகிறது தான் பெட்ரு. அதை மொத்தம் என்ன சொல்கிறேன்னா, ஜிம் போகிற முக்கால்வாசி பேர் குவிட் பண்ணுறதுக்கான ஒரு சில ரீசன் இதுதான். இன்னும் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். பட் மேஜர் ஆஃப் த ரீசன் இதுதான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜிம் குவிட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா இதையெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். இதை வந்து என்னோடய அனுபவத்தில் நான் சொன்னது. மற்றபடி இது வந்து எந்த இதுலேருந்தோ நான் எடுக்க கிடையாது. என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறது ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ இதே மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு வரும். சரி, நன்றி, வணக்கம்.